ஒருவேளை இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருங்க, அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஊழியரும் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், தியத்தீரா சபை ஊழியர். நீங்க யாருங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு? நியாயம் தீர்க்கிறதுனா என்னன்னு தெரியுங்களா? அவர்கள் வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவங்க உன்னுடைய சபையாரை வஞ்சிக்கும்படி, அந்த போதகத்தார் உன் சபையாரை வஞ்சிக்கும்படி நீ இடம் கொடுத்து இருக்கிறாய்ன்னு சொல்ற. பயங்கரமான வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ ஏன் பேசலன்னு கேட்கிற. இந்த ஒரு தியத்தீரா சபையை மட்டும் ஆண்டவர் எச்சரிக்கல, பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது பயங்கரமா இருக்கு. இது இதை விட மேல இருக்கு. இந்த பதிவை உங்களுக்காக சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நாம தியானிச்சு முடிப்போம். இந்த கேள்விக்கு பதிலை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில். அப்படி நிறுத்துங்க. என்ன வாஸ்தவம்? தியத்தீரா சபைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்னா, அங்க இருக்கிற சபையினுடைய தலைவன் மூப்பனை பார்த்து சொல்லுகிறார், நீ நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய கிரியை உன்னுடைய பிரயாசம் எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன், ரொம்ப வெரி குட், சூப்பர். பட் ஆனா ஒரு விஷயத்துல உன் மேல எனக்கு குறை உண்டு. இவருக்கு அப்படியே ஆடி போயிருப்பாரு. என்னடா ஆண்டவர் நல்ல பாராட்டை கொடுத்துட்டாரு, இப்ப திடீர்னு என் பேர்ல குறைன்னு சொல்லிட்டாரு, என்ன ஆண்டவரே அது? அவர் என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நல்லா கவனிச்சிட்டீங்களா? அவள் தவறான போதகத்தை போதிக்கிறாள். அது ஸ்திரீ. இன்னைக்கு அது ஸ்திரீயா இருக்கட்டுங்க, ஆளா இருக்கட்டுங்க, யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. தீர்க்கதரிசின்னு சொல்றவங்க, கள்ள போதகத்தை போதிக்கிறவங்க, இப்படி அநேகர் இருக்கிறாங்க. அப்ப அடுத்து ஆண்டவர் தியத்தீரா சபை ஊழியனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்ன்னு சொல்றாரு. உன் பேரில் குறை உண்டு. உண்மையிலே நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன ஆண்டவரே, நீங்க தானே அதை பார்த்துக்கணும், கடவுள் பார்த்து கொள்ளுவார், கடவுள் பார்த்து நீங்க தானே பார்த்துக்கொள்ளணும், அப்படித்தான் நாம சொல்லியிருப்போம். ஆனா தேவன் நம்மை பார்க்க சொல்லுகிறார். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு கேட்கிறார் அந்த ஊழியனை. பாருங்க, அவர்கள் வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவங்க உன்னுடைய சபையாரை வஞ்சிக்கும்படி, அந்த போதகத்தார் உன் சபையாரை வஞ்சிக்கும்படி நீ இடம் கொடுத்து இருக்கிறாய்ன்னு சொல்றாரு. பயங்கரமான வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ ஏன் பேசலன்னு கேட்கிறாரு. நீ அதை குறித்து ஏன் எச்சரிக்கல? அவள் தவறானவள்னு ஏன் சொல்லல? ஏன் இடம் கொடுக்கிறாய்? ஒருவேளை இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருங்க, அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஊழியரும் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், தியத்தீரா சபை ஊழியரும். ரொம்ப டேஞ்சர். அப்படி நீங்க சொல்லுகிற ஆள்னா நீங்க தேவனுடைய கோபாக்கினைக்கு நேரா நிக்கிறீங்கன்னு அர்த்தம். சிலர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, நீங்க யாருங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு? நியாயம் தீர்க்கிறதுனா என்னன்னு தெரியுங்களா? ஒரு மனிதனை பார்த்து நீ நரகத்துக்கு போ என்று சொல்லுவதுதான் நியாய தீர்க்குதல். நீ நாசமாய் போய் விடுவாய், நீ அழிந்து விடுவாய், இதற்கு பேர் தான் நியாயம் தீர்த்தல். ஆனா அவர் போதிக்கிற சத்தியத்தை இது சரி இது தவறு என்று சொல்லி தீர்ப்பிடக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் நானும் செய்யணும். அதை செய்யாட்டி தான் நீங்க தேவனுடைய கோபாக்கினைக்கு கீழே நிக்கிறீங்க. எபேசு சபையை பார்த்து சொன்னார் அல்லவா, நீ அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து கண்டறிந்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. உடனே அதை நியாயம் தீர்க்குதல் என்று எடுத்துக்கொள்ளலாமா? என்ன மாதிரியான ஆட்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க? தங்கள் அபிமானிகளை காப்பாற்றுவதற்காக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி யாராவது பேசினா தயவுசெய்து தப்பிச்சு ஓடிடுங்க, அவங்க பக்கத்துல நிக்காதீங்க. இந்த ஒரு தியத்தீரா சபையை மட்டும் ஆண்டவர் எச்சரிக்கல, பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது பயங்கரமா இருக்கு. இது இதை விட மேல இருக்கு. தயவு செய்து அதையும் வாசிக்கிறேன், கேளுங்களேன். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறிதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். எப்பொழுதுமே பாராட்டுகிறார். நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. ஆனாலும் உன் பேர்ல எனக்கு குறை உண்டுன்னு விடல அவரு. என்ன குறை தெரியுங்களா? சேம் நாம இதுக்கு முன்னாடி தியத்தீரா சபையில என்ன பார்த்தோமோ அதே பிரச்சனை தான் இங்கே இருக்கு. பாருங்க 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். இது வரைக்கும் அவர் சொன்னது கரெக்டுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, நீங்களும் நானும் ஆடி போயிடணும். நான் அதை வெறுக்கிறேன். உன்கிட்ட நிறைய பேர் தப்பான உபதேசத்தை கடைபிடிக்கிறவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க, அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. நீ மனம் திரும்பு. 16வது வசனம். நீ மனம் திரும்பு. யாரை பார்த்து சொல்லுகிறாருன்னா, பெர்கமு சபைக்கு அந்த போதகனா தலைவனா இருக்கிறான் பாத்தீங்களா, மூப்பனா, அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார். நீ மனம் திரும்பு. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? தப்பு பண்ணது யாரு? நிக்கோலா மதத்தை கடைபிடிச்சது யாரு? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறது யாரு? சபையில சில பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? என்னைய போய் மனம் திரும்ப சொல்றீங்க? நான் சரியா தானே இருக்கிறேன். எதுக்கு மனம் திரும்ப சொன்னார் தெரியுங்களா? தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. நீ மனம் திரும்ப, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். நீ மனம் திரும்பு. அப்படி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா வந்து என் வாயின் பட்டயத்தோடு அவர்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன். உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிச்சா? நீ போய் அந்த ஆட்கள்கிட்ட பேசுறியா, இல்ல நான் வந்து யுத்தம் பண்ணவான்னு கேக்குறாரு. தப்பான உபதேசத்துக்குள்ள ஒரு கோஷ்டி இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அமைதியா இருக்கிற. நம்ம சரியான உபதேசத்தை போதிச்சுட்டு போயிருவோம்ப்பா, நமக்கு எதுக்கு இந்த வம்பு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருன்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற. சில பேர் சொல்லுவாங்க, ஜெபிங்க பிரதர். ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரா கர்த்தரு? ஜெபிக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஜெபம் ஒரு ஆக்ஷனா இருக்கணும், நீங்க செயல்படணும். மூடிக்கிட்ட ஜெபத்தை குறிச்சு கேட்கும்போது அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. ஜெபம் என்பது ஒரு வீடு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஜெபத்தோடு நானும் வாளியை எடுத்து அப்படி தண்ணியை இறைச்சி அதை அணைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அப்படி நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அவனை ரட்சியும் இவனை ரட்சியும், இந்த போதகரை மாற்றும் அந்த போதகரை மாற்றும் அப்படின்னு வெறும் வாயின் வார்த்தைகளை ஜெபிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அமைதியா இருக்கிறோம். அவரை பத்தி நாம எது சொல்லிடக்கூடாது, அவரை நியாயம் திருத்த விடக்கூடாது. மாயக்காரர்கள் சொல்லுது பாருங்க, வசனத்துல தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ மனம் திரும்ப. எதுக்காக? அவங்க கிட்ட நீ போய் பேசாம இருக்கிற, அதை பற்றி எச்சரிக்காம இருக்கிற, அவங்கள சபையை விட்டு நீ நீக்காமல் இருக்கிறாய். கள்ள உபதேசியாரை பற்றி உனக்கு கவலை இல்லை. நீ மனம் திரும்பு. அப்படி இல்லைன்னா நான் போய் வாயின் பட்டயத்தோட யுத்தம் பண்ணுவேன், நான் போய் பேசுவேன் நேரடியாங்கிற. ஆக இன்றைக்கு இது போன்ற தவறான உபதேசிகளுடைய உபதேசத்தை சுட்டி காண்பிக்கலன்னா தேவன் யுத்தம் பண்ணுவார், தேவன் பேசுவார். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா தேவன் பேசுவார். நீங்க மனம் திரும்பணும். இந்த விஷயத்துல நானும் மனம் திரும்பணும். ஆக ஊழியர்களுடைய தவறை சுட்டி காண்பிக்க கூடாதுன்னு சொல்லுகிறவங்க மாய்மாலக்காரர்கள். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, மூப்பனானவனை நீ கண்டிக்கணும்னா எல்லாரும் பாவம் செய்த எல்லாருக்கும் முன்பதாக கடிந்து கொள். எச்சரிக்கை, ஜாக்கிரதையா இருப்போம்.